அரேபிய இரவுகள். முன்னொரு காலத்துல முப்தாகிர் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தாரு. அவரு ரொம்ப கொடுமையான முறையில ஆட்சி செய்து வந்தார். தினமும் ஒரு பெண்ண திருமணம் பண்ணி அவங்கள அடுத்த நாள் காலையில மரண தண்டனை கொடுத்து கொன்று விடுவார். இதனால மக்கள் அனைவரும் ரொம்ப பயந்து தங்கள் மகள்களை ரொம்ப பத்திரமா வச்சிருந்தாங்க. ஆனாலும் எப்படி இருந்தாலும் தினமும் ஒரு மணப்பெண்ண திருமணம் செய்வாரு. அடுத்த நாள் காலையில அவங்கள கொலை செய்திடுவார். இதையே வழக்கமா வச்சிட்டு இருந்தாரு. அந்த அரசருடைய பேச்ச அங்க இருக்கிற மக்களால கேட்காம இருக்க முடியாது. அப்படி யாராவது கேட்கலனா அவங்களுக்கும் கடுமையான தண்டனை கொடுப்பாரு. இதனால அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் ரொம்ப வேதனையோட இருந்தார்கள். இப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள், என்ன மந்திரியாரே, இன்னைக்கு இன்னும் எனக்கான மணப்பெண்ண கொண்டு வரல. ஏன் இவ்வளவு தாமதமாகுது? எல்லாரும் என்ன பண்றீங்க? என் கோபத்துக்கு ஆளாகாதீங்க. இல்ல அரசரே, யாரும் தங்கள் மகள்களை திருமணம் பண்ணி வைக்க சம்மதிக்கவே மாட்டாங்க. எல்லாரும் அவங்க அவங்க பொண்ணுங்கள மறைத்து வைத்து விடுகிறார்கள். இருந்தாலும் காவலர்கள் கிட்ட சொல்லி தேடிதான் தினமும் உங்களுக்கான ஒரு மணப்பெண்ண கொண்டுட்டு வந்து கொடுத்தோம். ஆனால் இப்போ நாம ஊர்ல பெண்களே இல்லாமல் போயிடுச்சு. யாருக்கும் திருமணம் பண்ண பெண்களே இல்லை. எந்த வீட்டுல பெண் குழந்தை பிறந்தாலும் எப்படி இருந்தாலும் அது வளர்ந்து சாகதான் போகுது அப்படின்னு மக்கள் அதை விரும்புறதும் இல்லை. அதனால உங்களுக்கு இன்னைக்கு கொண்டுட்டு வர பெண்களை இல்ல அரசே. இனிமேலும் இதையே நாம பண்ணுனா நம்ம ராஜ்யத்துல வயசான பெண்கள் தான் இருகப்பாங்க. அதுவும் கொஞ்ச நாள்கள் இல்லாம போயிடும் அரசரே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு எப்படியாவது நீ மணப்பெண்ண கொண்டு வரணும். இன்னைக்கு ஒரு நாளு உனக்கு அவகாசம். நாளைக்கு எனக்கான அழகான மணப்பெண்ண நீ கொண்டுட்டு வரணும். இல்லனா நீதான் நாளைக்கு காலையில மரண தண்டனைக்கு ஆளாவாய். போ. எப்படி? எங்க தேடுவியோ எனக்கு தெரியாது. எனக்கான மணப்பெண்ண நீ கொண்டுட்டு வந்தே ஆகணும். காவலாளர்களே, எப்படியாவது நம்ம ஊர் முழுக்க தேடி ஏதாவது ஒரு பொண்ண கொண்டுட்டு வாங்க. இன்னைக்கு மன்னருக்கு நான் மணப்பெண் கொடுத்தே ஆகணும். இல்லனா நான் மரண தண்டனைக்கு ஆளாயிடுவேன். அதனால எங்கேயாவது தேடி மணப்பெண்ண கொண்டுட்டு வாங்க. இப்படி அரசர் சொன்னதைக் கேட்டு ரொம்ப பயந்த மந்திரியார் ரொம்ப வருத்தத்தோட ஊர் முழுக்க தேடி பார்த்தார். எங்க தேடியும் எந்த பெண்ணும் கிடைக்காததுனால ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்குப் போய் கடைசியா தன் வீட்டில உள்ள எல்லார்கிட்டயும் போயிட்டு வரேன்னு சொல்லப் போனாரு. மந்திரியாருக்கும் ஒரு மகள் இருந்தாங்க. என்னப்பா, ஏன் இப்படி அழுது கொண்டே இருக்கீங்க? என்ன ஆச்சு என்னன்னு சொல்லுங்கப்பா. இல்லம்மா, நம்ம அரசருக்கு நாளைக்கு திருமணம் பண்ணி வைக்க எந்த மணப்பெண்ணும் கிடைக்கல. அதனால என்னைய கொல்ல போறாங்க. அதுதான் கடைசியா உன்னை ஒரு முறை பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சு நான் வந்தேன். நாளைக்கு காலையில அப்பா சாகப் போறேன். நீ அரசர் இல்ல அவங்க காவலாளர்கள் கண்ல மட்டும் படாம எப்படியாவது பத்திரமா இரு. வேற ஏதாவது ஒரு தேசத்துக்கு போய் நீ உன் வாழ்க்கைய வாழு. இங்கேயே இருந்தா உன்னையும் திருமணம் பண்ணி கொன்னுடுவாங்க. என்னப்பா சொல்றீங்க? அதனால தானே என்னை இத்தனை நாளா வீட்ட விட்டு எங்கேயுமே போகாம பூட்டி வச்சிருந்தீங்களா? சரி இருக்கட்டும்பா. ஏன் அரசர் வந்து எல்லாரையும் இப்படி கொல்றாரு? பெண்கள திருமணம் செய்றாரு. அடுத்த நாள் காலையில அவங்கள கொன்றாரு. ஏன் இப்படி பண்றாருப்பா? அது ஒண்ணும் இல்லம்மா. நம்ம அரசருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அழகான ராணி ஒருத்தவங்கள திருமணம் பண்ணி வச்சாங்க. அந்த ராணி மன்னர் சொல் பேச்ச கேட்காம மன்னருக்கு நேர்மையாகவும் இல்லாமல் இருந்தாங்க. அதனால கோவப்பட்ட அரசர் அவங்கள விட்டுட்டு வேற ஒரு பெண்ண திருமணம் பண்ணினார். வேற ஒரு பெண் வெளிநாட்டு பெண். அவங்க நல்ல முறையில மன்னர் கூட 2 வருடங்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் ஒரு சில பொருட்கள் மீது பேராசை கொண்டு மன்னர் பேச்ச மீறி நடந்து கொண்டாங்க. அதனால அவங்களையும் விட்டுட்டு ஒரு ஏழ்மையான பெண்ண மன்னர் திருமணம் செய்தாரு. ஆனால் அந்த பொண்ணும் மன்னருக்கு நேர்மையாக இல்லாம தவறான வழிகளிலே இருந்தாங்க. அதனால திருமணங்களையும் இந்த மாதிரி பெண்களையும் வெறுத்த மன்னர், இந்த மாதிரி பெண்கள் நம்ம நாட்டுக்கு தேவையே இல்ல என நினைச்சு எல்லா பெண்களையும் திருமணம் பண்ணி அடுத்த நாள் காலையில கொன்று விடுவார். அதனால தான் நான் உன்னை இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு மன்னருக்கு கொடுக்க மணப்பெண்களே இல்ல. அதனால அரசர் என்னையே கொன்றுவேன் என்று சொல்லிட்டார். அவ்வளோதானா அப்பா? நான் பார்த்துக்கிறேன்.
என்னைய நீங்க அரசருக்கு திருமணம் பண்ணி வையுங்க. நீங்களும் சாக வேண்டாம், நானும் என் உயிர காப்பாத்திப்பேன். அது எப்படிம்மா உன்னை அரசருக்கு திருமணம் பண்ணி வைப்பேன்? உன்னை இவ்வளோ நாளா நான் பாதுகாத்து வச்சிருந்துட்டு, இப்போ என் உயிர காப்பாத்துக்கிறதுக்காக உன்னை போய் திருமணம் பண்ணி குடுப்பேனா? வேண்டாம். நீ வேற எங்கேயாவது போய் சந்தோஷமா இரு. இதான் என்னோட விருப்பம். ஐயோ இல்லப்பா. நான் நம்ம அரசர் பண்றது தப்புன்னு அரசருக்கு புரிய வைக்கிறேன். இந்த மாதிரி இனிமேல யாருமே சாகவே மாட்டாங்க. அதுக்கான வழிய என்னால சொல்ல முடியும். என்ன நீங்க அரசருக்கு திருமணம் பண்ணி வைங்கப்பா. உங்க உயிருக்கும் எந்த பாதிப்பும் வராது. சரிம்மா. நீ எவ்வளோ புத்திசாலின்னு எனக்கு தெரியும். அதனால உன்னை நம்புறேன். ஒருவேளை உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா, நீ அப்போ அங்கருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும். நான் அதுக்கான ஏற்பாடு செய்வேன். சரியா? இதுக்கு நீ சம்மதிச்சாதான் நானும் சம்மதிப்பேன். சரிங்கப்பா. நீங்க சொன்ன மாரியே நான் பண்றேன். அரசரே, உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க எனக்கு எந்த மணப்பெண்ணும் கிடைக்கவில்லை. அதனால் என்னுடைய பெண்ணையே இங்கு அழைத்து வந்துள்ளேன். உன்னுடைய பெண்ணா? நாளைக்கு காலையில என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும் தானே? அப்படி இருந்தும் உன்னோட பெண்ணையே மணப்பெண்ணா கொண்டுட்டு வரியா? சரி, பரவால்ல. உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா அரசரே, எனக்கு தெரிஞ்சுதான் நான் என் பொண்ணையே அழைச்சு கொண்டு வந்து இருக்கேன். எனக்கு வேற வழி இல்ல. சரி, அப்படின்னா எனக்கு ஒண்ணும் இல்ல. இங்க பாரம்மா, நீ இவ்ளோ விரும்பி கேட்டதுனால தான் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நாளைக்கு நீ சொன்ன மாரி நடக்கலன்னா, நான் சொன்ன மாரி இங்கிருந்து தப்பிச்சு போகணும். நான் வழி பண்ணியிருக்கேன். நான் போயிட்டு வரேன்மா. கடவுளே! நாளைக்கு நான் நெனச்ச மாதிரியே அரசர் நடந்துக்கிறணும். இல்லனா இது அப்பாக்கும் ஆபத்தாகிடும். அப்பா, இப்போ அரசர் எனக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்றப்ப, நீங்க என்கிட்ட கடைசியா எனக்கு ஒரு கதை சொல்லுமா அப்படின்னு கேளுங்கப்பா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மந்திரியாரே, உன் பொண்ணு. அதனால நான் என்னுடைய மரண தண்டனைய வழங்க மாட்டேன்னு நீ நினைக்க வேண்டாம். இந்த பொண்ணுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுருச்சு. கடைசியா நீ ஏதாவது கேட்கணுமா சொல்லு. அரசரே, என் பொண்ணு ரொம்ப அழகான கதைகளா சொல்லுவா. தினமும் அவ கதை சொல்றத கேட்டுட்டு, அப்படியே நான் தூங்குவேன். அதனால கடைசியா ஒரே ஒரு கதை மட்டும் சொல்ல அனுமதிக்கணும். அப்படியா? எனக்கும் நல்ல கதைகள்னா ரொம்ப பிடிக்கும். நானும் கேக்குறேன். இங்க வாம்மா, வந்து கதை சொல்லு. நிச்சயமா நான் சொல்றேன் அரசரே. ஆனால், என் கதை நல்லா இருந்தா எனக்கு நீங்க ஒரு பரிசு குடுக்கணும். அப்படியா? சரி, நிச்சயமா குடுக்குறேன். என்னத்த பரிசு வேணும்? என் கதை நல்ல சுவாரஸ்யமாக இருந்தால், எனக்கு நீங்க ஒரு நாள் மரண தண்டனையிலிருந்து விலக்கு குடுக்கணும். சரி, நீ சொல்ற கதையெல்லாம் எனக்கு எப்போ சுவாரஸ்யம் இல்லாமல் போகுதோ, அப்போ உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். அதுவரைக்கும் நீ தினமும் எனக்கு ஒரு கதை சொல்லு. ரொம்ப நன்றி அரசரே. நான் கதை சொல்லத் தொடங்குகிறேன். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கதை இது. இப்படித்தான் அரேபிய இரவுகள் கதைகள் தொடங்கியது. சரி, நம்ம ராணி மன்னருக்கு சொன்ன முதல் கதைய பாப்போம். காலிஃப் மன்னரும் பார்வையற்ற பிச்சைக்காரனும். முன்னொரு காலத்துல காலிஃப் அப்படின்ற மன்னர் வாழ்ந்து வந்தார். அவர் மக்களை ரொம்ப சந்தோஷமாகவும் நேர்மையான முறையிலும் ஆட்சி செய்து வந்தார். மக்களும் காலிஃப் மன்னருடைய ஆட்சியில் மிகவும் நிம்மதியாக தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். அப்போது ஒரு நாள், நம்ம ஆட்சியில் மக்கள் அனைவரும் நல்லா இருக்கிறாங்க. ஆனாலும் கஷ்டப்படுறவங்க தங்க கஷ்டத்திலிருந்து வளர்ந்து வந்திருக்கிறாங்களான்னு நம்மளே நேர போய் பார்த்து உறுதி பண்ணணும். இல்லனா அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணணும். இன்னைக்கு யாருக்கும் தெரியாம நம்ம வெளியூர்காரனைப் போல போய் பார்த்துட்டு வருவோம். இப்படி முடிவு பண்ணிய மன்னர் ஊர் முழுக்க சுற்றி வந்தார். அப்போது அங்கு ஒரு பிச்சைக்காரை பார்த்தார். ஐயா அஜியா, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அஜியா. என் சாப்பாட்டுக்கு உதவி பண்ணுங்க அஜியா. நீங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறீங்களா? மன்னர் ஏழைகள், பிச்சைக்காரர்கள் எல்லோருக்கும் சத்திரம்ல உணவு கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. நீங்க அங்க போய் சாப்பிடலையா? இல்லையா, எனக்கு பார்வை இல்லாததால எனக்கு சாப்பாடு கிடைக்குது இல்ல. அதனால தாங்க ஐயா பிச்சை எடுக்கிறேன். சரி, வாங்க ஐயா. இந்த பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நான் போயிட்டு வரேன். இல்லையா, என் கன்னத்துல நீங்க ஓங்கி ஒரு அறை கொடுத்தால்தான் நீங்க கொடுத்த இந்த பணத்தை நான் வாங்கிப்பேன்.
இல்லனா எனக்கு வேண்டாம். ஏன்னா நான் என் வாழ்க்கையில ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். அந்த தப்புக்கு தண்டனையா நான் எல்லார்கிட்டயும் இத தான் கேட்பேன். அதனால என் கன்னத்துல ஓங்கி ஒரு அறை குடுங்க. என்னய்யா, ஏன் இப்படி சொல்றீங்க? இல்லங்க, என்னால அறைய முடியாது. இவ்வளவு வயசானவரா இருக்கீங்க. உங்கள போய் நான் எப்படி அறையறது? தயவு செய்து இந்த பணத்த வச்சுக்கோங்க. இல்லையா? அப்ப நான் எனக்கு இந்த பணம் வேணாம். நீங்களே எடுத்துட்டு போங்க. இப்படியே அந்த பிச்சைக்காரர் பணத்தை வாங்காதை நினைத்து மன்னருக்கு ரொம்ப வருத்தமாகியது. அப்படியே அரண்மனைக்கு சென்றார். மந்திரியாரே, நான் நம்ம ஊர்ல இருக்கிற சந்தை ஓரத்துல ஒரு கண் பார்வையற்ற பிச்சைக்காரர பார்த்தேன். அந்த பிச்சைக்காரர இங்கே கூட்டிட்டு வாங்க. சரிங்க அரசரே, நான் இப்பவே போய் அந்த பிச்சைக்காரரை அழைத்துக் கொண்டு வரேன். அரசரே, நீங்க சொன்ன இடத்துல இருந்த கண்பார்வையற்ற பிச்சைக்காரர் இவர்தான். இவரை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள பார்த்து பிச்சை போட வந்தது நான் தான். நான் என்னோட ஆட்சியில மக்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அதனால்தான் வேற வேடத்தில் சுற்றி பார்க்க வந்தேன். அப்பதான் உங்களை சந்திச்சேன். நீங்க ஏன் உங்களை அறைய சொல்றீங்க? எனக்கு ரொம்ப வருத்தமா ஆயிடுச்சுங்க ஐயா. அப்படி நீங்க உங்க வாழ்க்கையில என்ன தப்பு பண்ணீங்க? நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அப்படியா? என்ன மன்னிச்சிடுங்க மன்னரே. நீங்க தான் வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் உங்கள அவமதிப்பதற்காக அப்படி சொல்லல. சரிங்கய்யா. நான் உங்ககிட்ட நடந்தது எல்லாம் சொல்றேன். மதிப்பிற்குரிய மன்னரே, நான் பக்கத்து தேசத்துல பிறந்தேன். நான் பிறந்த முதலில் எங்க அப்பா, அம்மா இறந்துட்டாங்க. தனியாதான் நான் வளர்ந்தேன். ஒருவேளை சாப்பாட்டிற்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். சின்ன வயசுல இருந்து எல்லா வேலைகளையும் நான் பார்த்தேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து என்னுடைய இள வயது வரும்போது நான் நல்ல பெரிய வீடு கட்டி 80 ஒட்டகங்களுக்கு எஜமானன் ஆனேன். அப்படி இருக்கும் பொழுது நாம் வழக்கமாக என்னுடைய ஒட்டகத்தை வியாபாரம் பண்ண அழைத்த கொண்டு போவே திரும்ப கொண்டு வருவேன். இப்படி என் வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. சிறு வயதிலிருந்தே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனால என் சிந்தனை முழுக்க பணம் பணம் என்று இருந்தது. எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைச்சேன். அப்படி இருக்கும் பொழுது நம்ம நாளைக்கு புதிய ஒரு இடத்துக்கு போய் வியாபாரம் பண்ணுவோம். அப்பதான் இன்னும் நமக்கு லாபம் கிடைக்கும். இப்படி வியாபாரத்திற்குப் போய்க் கொண்டிருக்கும் பொழுது வழியில் ஒரு முனிவர் வருவதை பார்த்தான். ஏன் முனிவரே, யார் நீங்க? இந்த பக்கம் வந்திருக்கீங்க. இல்லப்பா, நான் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் தூரம் போகணும். ரொம்ப களைப்பா இருக்கு. அப்படியா? சரி வாங்க முனிவரே, நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். என் கூட உட்கார்ந்து சாப்பிடுங்க. இப்படி அந்த முனிவரையும் தன்னோடு சாப்பிட அழைத்தான். இருவரும் அந்த ரொட்டிகளை சாப்பிட்டனர். இருவரும் சாப்பிட்டுவிட்டு ஒருவர் ஒருவரைப் பற்றிப் பேசிக் கொண்டிருந்தனர். ஐயோ முனிவரே, நான் சிறு வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்தேன். அதனால எனக்கு பணம் தான் முக்கியம். பணத்துக்காக தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்படியா? எனக்கு பணம்லாம் முக்கியம் இல்லப்பா. நான் நினைச்சா இப்பவே கூட ஒரு மிகப்பெரிய எஜமானனா ஆக முடியும். அப்படியா? அது எப்படி உடனே உங்களால ஒரு எஜமானனா ஆக முடியும்? எங்கேயாவது புதையல் ஏதாவது மறைச்சு வச்சிருக்கீங்களா? நான் எந்த புதையல்களையும் மறைச்சு வைக்கலப்பா. ஆனால் புதையல் மறைந்து இருக்கிற இடம் எனக்கு தெரியும். அப்படின்னா என்னையும் அங்க கூட்டிட்டு போங்க முனிவரே. இருக்கிற புதையல நம்ம இருவரும் பாதி பாதி எடுத்துக்குவோம். அப்படியா? சரி. உன்கிட்ட மொத்தம் எத்தனை ஒட்டகங்கள் இருக்கிறது? என்கிட்ட மொத்தம் என்பது ஒட்டகங்கள் இருக்கு. சரி அப்படின்னா, அதுல 40 ஒட்டகங்கள எனக்கு குடுத்துரு. நீ 40 ஒட்டகங்கள் நெறைய புதையல் எடுத்துக்கோ. நானும் 40 ஓட்டங்கள் நெறைய புதையல எடுத்துக்கிறேன். 2 பேரும் அவங்கவங்க புதையல்கள எடுத்துக்கிட்டு அவங்க வழியில போகலாம். உனக்கு சம்மதமா? சம்மதம் முனிவரே. நீங்க 40 ஒட்டகங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்படி இருவரும் சேர்ந்து அந்த புதையலை எடுப்பதற்காகப் போகிறார்கள். கொஞ்ச தூர பயணத்திற்குப் பிறகு புதையல் இருக்கும் இடத்திற்கு இருவரும் வந்தார்கள். அங்கு அந்த முனிவர் சொன்னது போலவே வைரத் தங்க நகைகளும் மின்னும் பவளங்களும் இருந்தன. ஐயா முனிவரே, நீங்க சொன்ன மாதிரியே இங்க இவ்வளவு நிறைய புதையல்கள் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நீங்க யாராவது வர்றாங்களான்னு பாருங்க. முனிவரே, நான் எல்லாம் புதையல்களையும் எடுத்து 80 மூட்டைகளா கட்டி இங்க வச்சிட்டேன். சரி வாப்பா, வேகமா இங்கிருந்து நம்ம போயிடலாம். யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். இப்படியே 2 பேரும் தங்கள் புதையல்களை ஒட்டகங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார்கள். நடந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம ஏன்
இந்த முனிவருக்கு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச 40 ஒட்டகங்களை கொடுக்கணும். இவருக்கு இவ்வளவு பேராசை இருக்கு. சரி, நம்ம இதுல 10 ஒட்டகங்களை கேட்போம். முனிவர் சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க இந்த 40 ஒட்டகங்களையும் கட்டுப்படுத்தி போக முடியாது. அதனால 10 ஒட்டகங்களை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா 30 ஒட்டகங்களை மட்டும் நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சு கொண்டுட்டு போகலாம். உங்களுக்கு அது எளிதா இருக்கும். அப்படியா, சரிப்பா. நீ இதிலிருந்து 10 ஒட்டகங்களை எடுத்துக்கோ. நான் 30 ஒட்டகங்களை மட்டும் வச்சிக்கிறேன். இப்படி நல்லா ஓடுகிற 10 ஒட்டகங்களை முனிவரிடம் இருந்து வாங்கிக் கொண்டான். என்ன இது? கேட்டதுமே 10 ஒட்டகங்களை கொடுத்துட்டாரே. அப்ப நம்ம இன்னும் வந்த 10 ஒட்டகங்கள் சேர்த்து கேட்டிருக்கலாம். சரி, கேட்டு பார்ப்போம். முனிவர் சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த 30 ஒட்டகங்களையும் உங்களால பார்த்துக்க முடியுமா? இதுவும் கடினம்தான். அதனால நீங்க இன்னும் 10 ஒட்டகங்களை கொடுத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் எளிதாக இருக்கும். சரிப்பா, நீ சொல்றதும் சரிதான். அதனால நீ இன்னும் 10 ஒட்டகங்களை எடுத்துக்கோ. எனக்கு 20 போதும். என்ன இது? இப்பவும் கேட்ட உடனே கொடுத்துட்டாரு. சரி, அப்ப மிச்சம் இருக்கிற அந்த 20 ஒட்டகத்தையுமே நம்மளே கேட்போம். இவரு தான் முனிவராச்சே, இவருக்கு எதுக்கு இவ்வளவு பேராசை? நம்மளே எல்லாத்தையும் வாங்கிக்குவோம். முனிவர் சார், உங்களால இந்த ஒட்டகங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியாது. இதெல்லாம் நானே வளர்த்தது. என் பேச்ச மட்டும்தான் கேட்கும். அதனால எல்லா ஒட்டகங்களையும் எனக்கு கொடுத்துடுங்க. நீங்க வேணா ஒரு பையில கொஞ்சம் தங்க நகைகள் எடுத்துக்கோங்க. நீ சொல்றதும் சரிதான்ப்பா. நான் எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு துறந்துதான் வந்திருக்கேன். அதனால எனக்கு எதுவும் வேண்டாம். நீயே எல்லாத்தையும் எடுத்துக்கோ. சரி முனிவரே, நீங்க கையில வச்சிருக்கீங்களே அது என்ன? அதுவும் எனக்கே கொடுங்க. எப்படியும் விலை மதிக்க முடியாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் நீங்க எனக்கே கொடுத்துருங்க முனிவரே. முனிவர் வச்சிருந்த பையில் ஒரு மரப்பெட்டியும் அதற்குள் ஒரு எண்ணெயும் இருந்தது. அடடா, என்ன இது? இவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு. இது எதுக்கு பயன்படும்? அது ஒண்ணுமில்லப்பா. அந்த எண்ணெய நம்மளோட இடது கண்ணுல ஒரு துளி விட்டா, இங்கே மறைந்து இருக்கிற புதையல்கள், வைரங்கள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்படியா? நானும் அதை விட்டு பார்க்கிறேன். அடடா, புதையல்கள் எல்லாமே நமக்கு தெரியுதே. இப்படி அந்த எண்ணெயில் ஒரு துளியை கண்ணில் விட்டதும் மறைந்து இருக்கிற மற்றும் மரத்துக்கு கீழே புதைந்திருக்கிற புதையல்கள் கூட அவன் கண்ணுக்கு தெரிந்தது. அடடா, இந்த எண்ணெய நம்ம ஒரு துளி விட்டதுக்கே இவ்வளவு தெரியுதே. நம்ம வலது கண்ணுலயும் இதை விட்டா நம்ம தான் எல்லாரையும் விட பணக்காரனா இருப்போம். சரி, முனிவர்கிட்ட சொல்லுவோம். ஐயா முனிவரே, அப்ப நான் இந்த எண்ணெய என்னுடைய வலது கண்ணுலையும் விடுகிறேன். அப்பொழுதுதான் நான் எல்லாரையும் விட பணக்காரனாக முடியும். ஐயையோ, அப்படி பண்ணிடாதப்பா. இது ஒரு கண்ணுல மட்டும்தான் விடணும். அதுவும் ஒரு துளிதான் விடணும். இல்லன்னா பெரிய ஆபத்தாயிடும். இப்படி அந்த முனிவர் சொல்லி முடிப்பதற்கு முன்பே தன் 2 கண்களிலும் அந்த எண்ணெயை எடுத்து ஊற்றிவிட்டான். ஐயோ கடவுளே, என்ன இது? எனக்கு 2 கண்களும் தெரியலையே. ஐயா முனிவரே, என்ன காப்பாத்துங்க. எனக்கு 2 கண்ணும் தெரிய மாட்டேங்குது. நான் தான் சொன்னேன்லப்பா. நான் சொல்றதுக்குள்ளேயே நீ 2 கண்ணுலயும் விட்டுட்ட. நீ இவ்ளோ பேராசைக்காரனா இருப்பேன்னு நான் நினைக்கல. என்ன மன்னிச்சிடுங்க முனிவர் சா. நான் தெரியாம ரொம்ப பேராசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன். என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. திரும்ப எனக்கு கண் பார்வை கொடுங்க. என்னால முடியாதுப்பா. இது உன்னுடைய பேராசைக்கு கிடைச்ச தண்டனை. நீ நான் சொன்னதையும் மீறி என்னுடைய எல்லா பொருட்களையும் கேட்ட. அதுக்கப்புறம் கூட உன் பேராசை அடங்காம இந்த தப்பையும் பண்ணிட்ட. அதனால இது உன்னுடைய பேராசைக்கு கிடைத்த தண்டனை. உன் வாழ்நாள் முழுக்க நீ தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். நான் இங்கே இருக்கிற இந்த 80 ஒட்டகங்களையும் கூட்டிட்டு போறேன். உண்மையா கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு இத கொடுத்து உதவப் போறேன். நான் போறேன். இப்படி அந்த முனிவர் அவர்கள் கொண்டு வந்த 80 ஒட்டகங்களையும் புதையல்களையும் கொண்டு போய்விட்டார். இதுதான் மன்னரே நடந்தது. என்னுடைய பேராசைனால என்கிட்ட இருந்ததையும் நான் இழந்துட்டேன். என் கண் பார்வையையும் இழந்துட்டேன். அந்த நாள்ல இருந்து வழி தெரியாம சாப்பிடவும் கஷ்டப்பட்டு எத்தனையோ கொடுமைகளை அனுபவித்துக் விட்டேன். இருக்கவும் இடம் இல்லாம சுத்திட்டு இருக்கேன். அதனாலதான் என் தப்புக்கு தண்டனையா எனக்கு பணம் கொடுக்கிற எல்லாரையும் என் கன்னத்துல அறைய சொல்லுவேன். இதுதான் மன்னரே நடந்தது. உங்கள் கதை கேட்பதற்கே மிகவும் ஆழ்ந்த வருத்தத்தை தருது ஐயா.
நீங்கள் செய்த தவறுக்கு ஏற்கனவே உங்களுக்காக தண்டனை கிடைத்துவிட்டது. இன்னும் இவ்வளவு காலம் நீங்கள் இந்த தண்டனையை அனுபவிக்க அவசியமில்லை. உங்களுக்கு தங்க வீடும் 3 வேளையும் நல்ல உணவும் நான் தருகிறேன். உங்கள் துக்க காலம் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனிமேல் நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் கடைசி காலத்தில் சந்தோஷமாக வாழுங்கய்யா. ரொம்ப நன்றி மன்னரே, நீங்க நல்லா இருப்பீங்க. இப்படி தன்னுடைய முதல் கதையை அரசருக்கு சொல்லி முடித்தாள். கதையைக் கேட்ட அரசரும் கதை நன்றாக சுவாரஸ்யமாக இருப்பதாக கூறி மரண தண்டனையை ரத்து செய்தார். மந்திரியாரும் தன் பெண்ணை நினைத்து பெருமை கொண்டார். இப்படியே நம்மளும் தொடர்ந்து நல்ல கதைகளை கேட்கலாம்.